சக்தி உங்க பொண்ணுன்னு எழுதியிருக்க. இந்த திவ்யாவும் சீதா 2 பேரும் எப்படி இங்க வந்தாங்க? இன்னைக்கு சீதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரேன்னு திவ்யா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. நான் இத்தனை நாளா எதுக்கு பயந்தனோ அது நடந்துருச்சு. தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கப்ப அமைதியா இருக்க கூடாது ரத்னம், ஏதாவது செய்யணும். சீதா, நீ சொன்னாலும் சொல்லலன்னாலும் சக்தியை என் பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அனிதா எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நான் சக்தியையும் நினைக்கிறேன். புரியுதா? நீ எதை நினைச்சும் கவலைப்படாத சீதா. சாமி, என்ன இப்ப அவ வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களை என்னால தடுக்க முடியல. இத பாரு, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. எதை பத்தியும் யோசிக்காம முதல்ல உன்னோட உடம்ப நீ பாத்துக்க. ரத்னம், டைம் ஆச்சு, போலாமா? போலாங்க. இந்த தைரியமா இரு. சரி சரி, நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். அத்தை, போயும் போயும் இவங்களை பாக்குறதுக்கா அவ்வளவு வேகமா வந்தீங்க? அவங்க என்னதான் சக்தி அவங்க பொண்ணா பாக்குறதா சொன்னாலும் சக்தி அந்த வீட்டு வேலைக்காரியா தான் நடத்துவாங்க. வாங்க அத்தை, நாம போலாம்.